உங்களுடைய தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகின்றோம். ஹீப்ரு பாஷையில் எல் ஷடாய் என்பது சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தமாகும். எலோஹீம் என்பது கிரியேட்டர், உங்களை சிருஷ்டித்தவர் என்று அர்த்தமாகும். அடோனா என்பது மை காட், மை மாஸ்டர், என்னுடைய தேவன் என்று அர்த்தமாகும். யெஷுவா என்பது இயேசுவுடைய நாமம். எனவே என்னோடு கூட அந்த நாமங்களை கூறி அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் என் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் என் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன். கலங்குகின்ற கண்ணீரோடு இருக்கின்ற எங்களை அவர் காண்கின்ற தேவனாய் மாத்திரமல்ல, எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து கண்மணி போல எங்களை காக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவருடைய அன்பு, இந்த கல்வாரி அன்பை நாங்கள் நினைத்து பார்ப்போம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆழம் அகலம் உயரம் இல்லாத அந்த அகாப்பை அன்பினாலே அவர் எங்களை நேசிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்பா, அவர் அன்புக்காக நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருந்தார். அவர் மரண தருவாயில் இருந்து எங்களை எத்தனையோ நேரங்களிலே அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கினால் தொட்டு எங்களை சுகப்படுத்தி எங்களுக்கு மறுவாழ்வு தந்திருக்கிற தேவனாயிருக்கின்றார். ஹல்லேலூயா தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மறுத்தவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மறுத்தவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் என் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா.
நன்றியோடு கூட துதித்து உங்களை நாங்கள் ஸ்தோத்தரித்து உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.